அவருக்கு பலம் உள்ளவனை வெட்கப்படுத்துறதுக்கு அவனை விட பலசாலி தேவையில்லை, பலவீனமானவன் போதும். அவர் பைபிள்ல பயன்படுத்தின எல்லாருமே சாதாரணமான. நான் அடிக்கடி இப்படி சொல்லுவேன், ஒரு ஈசாக்கு வரணுங்கிறத ஒரு விருப்பம், இருந்துட்டு போட்டோம். அந்த ஈசாக்குக்கு ஆபிரகாமும் சாராளும் தான் பெற்றோரா இருக்கணுங்கிறது அவர் திட்டம், இருந்துட்டு போட்டு சார். என் கேள்வி என்ன, யுவர் ஆனர், அந்த ஆபிரகாம் 30 வயசா இருக்கும்போது, அந்த சாராள் 25 வயசா இருக்கும்போது அவங்களை செலக்ட் பண்ணி, அதே ஆபிரகாம அதே சாராளை கல்யாணம் பண்ண புதுசுல யங் கப்பிளா இருக்கும் போது செலக்ட் பண்ணி அவங்க மூலம் அந்த ஈசாக்க டெலிவரி பண்ணி அவர் திட்டத்தை நிறைவேற்றி முடிச்சிருக்கலாம்ல மேடம். 90 துரத்தணுமான்னு கேட்கிறேன். இருக்கீங்களா? நீங்களும் நானும் யோசிக்கிற மாதிரி தான் செயல்படணுங்கிற அவசியம் இயேசுநாதருக்கு. அவரு தான் அவர் ஆமீன் சொல்லாத ஆளைத்தான் பயன்படுத்துவார். நமக்கே ஒரு மாதிரி இருக்கும், இந்த ஆளையா அப்படின்னு யோசிப்போம். அந்த ஆளை தான். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினால் எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான நீ பெருகுவ. உங்க குடும்பம் பெருக போது, ஆசீர்வாதத்துல பெருக போது, ஐஸ்வர்யத்துல பெருக போது, கிருபைகள்ல பெருக போது, வரங்கள்ல பெருக போது, நன்மைகள்ல பெருக போது, அறுவடையில பெருக போது, ஆத்துமாக்கள்ல பெருக போது, தரிசனத்துல பெருக போது, ஊழியத்துல பெருக போது, சகலத்திலும் சம்பூரணமா நம்ம சபை பெருக போது.